பிக் பாஸ் சீசன் 9ல வந்து வெளியே போன போட்டியாளர்கள் எல்லாரும் ஒருத்தரா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன சம்பவத்தெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்காங்களோ அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல நடந்த ஒரு பெரிய சம்பவம், வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளிய அமிச்சது. வேற யாரும் இல்லைங்க, நம்ம பார்வதி கமருதீன் பத்தி இந்த ரெட் கார்டு மேட்சை பேசாமையே இருந்தேன். ஸோ நான் அதை பத்தி சொல்லிடுறேன். எப்படி இருந்தாலும் உங்க 2 பேரும் பண்ண சம்பவத்துக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. முக்கியமா சாண்ட்ரா வந்து என்னதான் பண்ணாலும் அவங்கள வந்து காருக்குள்ளேருந்து தள்ளியிருக்க கூடாதுல்ல அப்படின்ற மாதிரியும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கீழே விழுந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்கு வார்னிங் இவ்வளோ நாள் கொடுத்தாச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நெட்டிசன்களை தாண்டி இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் கலந்துக்கிட்ட ரியாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க 2 பேத்துக்கு எதிராக தான் பேசினாங்க. அப்படி இருக்க நேரத்தில் விஜய் சேதுபதி அவர்களும் வந்து கரெக்டாக எல்லாரும் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெட் கார்டை தூக்கி காமிச்சு 2 பேத்தையும் வெளியே அமிச்சிட்டாரு. முக்கியமாக ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னாலே இவ்வளோ நாள், அதாவது இந்த 90 டேஸ் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுக்கு சேலரி கிடையாது, செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ எந்த ஒரு அவங்களுக்கான பெனிஃபிட்மே இல்லாமல் சும்மா உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். ஸோ இதில் நிறைய பேர் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுங்கன்னு போராடினாங்களோ இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிகாஸ் அவங்க வெளில போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கமருதீன்லாம் வந்து சாண்ட்ரா காலிலே வந்து மன்னிப்பு கேட்டுப்பாரு. பார்வதியும் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளில கிளம்பி போயிடுவாங்க. ஸோ வெளியே போயிட்டுலாம் நிற்பாங்க, பிக் பாஸ் தான் பேசுவார் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிக் பாஸ் எதுவுமே பேச மாட்டார். ஸோ அதனால் பார்வதி கிளம்பி வெளியே போயிடுவாங்க. இதை தொடர்ந்து அட்லீஸ்ட் பார்வதியாச்சும் கொஞ்சம் செட்டில்டு, ஓகே. பட் கமருதீன் வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஒருத்தர், முக்கியமாக மகாநதின்ற சீரியலில் குமரன் ஒரு செம்ம கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருந்தவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருந்துட்டு திடீர்னு இந்த லவ் ட்ராக் வந்ததுக்கப்புறம் வந்து டோட்டலாகவே அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க பண்ணுற விஷயங்கள் இதாகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான். பட் இருந்தாலும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்க வேண்டாமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் எப்படி இருந்தாலும் அந்த ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றது அவங்க லைஃபுக்கே வந்து வச்ச ஒரு ஆப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, பிக் பாஸை விட்டு வெளியே போயிட்டாங்கன்றப்போ அதோட விட்டுருவோமா என்ன? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைல்ல. எப்படி இருந்தாலும் அவங்கள தாக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை இதே பேரோட தான் இருக்க போகிறாங்களா, அவங்களோட லைஃபே போச்சே அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஒரு கேமுக்காக விளாண்டாங்க, அந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வெளியே போயிட்டாங்க. தப்பு பண்ணாதவங்க யாருங்க இருக்காங்க? எல்லாரும் தானே தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணாதான் மனுஷன் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவங்களும் ஒரு தப்பு பண்ணாங்க. இப்போ போகிறப்ப சாரி எல்லாம் கேட்டு திருந்தி தான் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்கள தாக்க வேண்டாமோ அப்படின்ற மாதிரி பர்சனலி எனக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ மேபி இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொடுத்தாச்சு, அனுப்பியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுக்கு அவங்கள தாக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து யோசிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பேர்த்தோட லைஃப் அப்படின்னு யோசிக்கிறப்போ, இருந்தாலும் 2 பேர்த்தோட வாழ்க்கையாச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ. ஸோ ஓகே, ரெட் கார்டு பிரச்சனையை முடிச்சிடுவோம். அடுத்து திரும்பி பேக் டு ஃபார்ம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவோம். பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எவிக்ட் ஆகி வெளியே போன எல்லா போட்டியாளர்களும், அதாவது சில போட்டியாளர்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. பிகாஸ் பிக் பாஸ் சீசன் 9 முடிய போகுது அப்படின்றப்ப இந்த செலிப்ரேஷன் வீக் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே நம்ம அரோரா வின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதில் எப்பயுமே வந்து வீட்டை விட்டு வெளியே போனவங்க இந்த மாதிரி பிக் பாஸ் முடிகிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் தானே பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்கவங்களாம் அப்படி கிடையாது. ஏன்னா வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலும் சண்டையை கரெக்டாக தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சி பாசமலையை பொழிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் பார்த்தா சண்டையை போட்டுக்கிறானுங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் இருக்குது பார்க்குறப்போ. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம பிரவீன் வந்திருக்காரு, பிரவீன் காந்தி வந்திருக்காரு, பிரவீன் வந்திருக்காரு, பிரவீன் காந்தி வந்திருக்காரு, அப்புறம் பியானா வந்திருக்காங்க, முக்கியமாக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, வெளில இருக்கிறத உள்ளே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலும் எப்பயுமே சொல்கிற விஷயங்கள் தானே. இன்டைரக்டாக சொல்கிறேன், அட்வைஸ் மூலமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் மலையை தான் பொழிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இருக்கிறதே கொஞ்ச நாள் தானே, ஃப்ரீயாக விடலாம்ல அப்படின்னு நமக்கே பார்க்குறப்ப தோணுதுங்க. அந்தளவுக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுலேயும் நம்ம வியானாக்கும் சாண்ட்ராக்கும் எல்லாம் சரியான சண்டை போயிட்டுருக்கு. கானா வினோத்து கொஞ்சம் அப்பப்போ என்ன பண்ணுறாருன்னா, தலைவன் மாஸ் அப்படின்ற அளவுக்கு சாண்ட்ராவையும் கொஞ்சம் தாக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்படியோ கரெக்டாக 3 பேர்த்த அமுச்சு விட்ட ஏதோ பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் கொஞ்சம் அப்பப்போ நடுவில் வந்து சில கவுண்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு. பட் இருந்தாலும் இந்த பணப்பெட்டி அப்படின்ற டாஸ்க்கு தான் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் யார் பணப்பெட்டி எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்ற டவுட்
எல்லாத்துக்குமே இருக்குது. ஒருவேளை அரோராவாக இருக்குமோ அப்படின்னு மாதிரியும் எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் ஃபைனல்ஸ் வந்து வின் பண்ண போகிறது, அதாவது பணமா ட்ராஃபியா அப்படின்னு பார்க்குறப்ப, ட்ராஃபி அப்படின்னா கானா வினோத், சபரி, திவ்யா இவங்களுக்கு கிடைக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அரோரா பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களே, இல்லை அரோரா வந்து இவ்வளோ தடவை டிக்கெட் டு ஃபினாலேலாம் வின் பண்ணிட்டோம், நம்ம ஃபைனல் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ராஃபி வின் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ்ல இன்னும் தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்க, பணப்பேட்டி யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட மைண்டில் ஒருத்தர் நேம் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.